யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நான் பார்க்கப் போவது பத்மினி பிக்சர்ஸ் தயாரிப்பு. பத்மினி பிக்சர்ஸ் அதிபர் பிஆர் பந்துலு. அவரே கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே பண்ணுவார். அவர் 1954 சிவாஜி கணேசனை வச்சு கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி எடுத்தார். ஏப்ரல் 13 வந்துச்சு. படம் பரவாயில்லாமல் போச்சு. அடுத்து ஷபாஸ் மீனா, அது 1958 ரிலீஸ் பண்ணார். காமெடி படம். அது சந்திரபாபுக்கு தான் அதிக சம்பளம். படமும் ஓரளவு நல்லா போச்சு. அதுக்கடுத்த படம் வீரபாண்டிய கட்டபொம்மன், அது 59 வந்துச்சு. அடுத்தது குழந்தைகள் கண்ட குடியரசுன்னு ஒரு படம் 60 வந்துச்சு. கப்பலோட்டிய தமிழன் 61 சென்னை 61 ரிலீஸ் ஆச்சு. அடுத்தது பலே பாண்டியா 62 மே 26 முதல் பலே பாண்டியா வெறும் காமெடி படம். படம் எதிர்பார்த்த அளவு ஓடலை. கர்ணன் 1964 பெரும் பொருட்செலவு, கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி எடுத்த படம் கர்ணன். ஆனால் கர்ணன் போட்ட இதை எடுக்கலை, 20 லட்சம் கூட வசூலாகலை. முரளன் முத்து, அதுவும் ஃபெயிலியர். ஆக கடன் மேலே கடன் வாங்கி ஏகப்பட்ட கடனாகி எம்ஜிஆர்கிட்ட வந்தார். 1001 எடுத்தார். 1001 அவர் கடனெல்லாம் அடைச்சி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தது காரணம் 1001. அடுத்தது உடனே எம்ஜிஆரை வச்சு நாடோடி அதுவும் நல்லா ஓடிச்சு. 50 நாள் வரைக்கும் நிறைய தேட்டரில் ஓடிச்சு. அதுக்கடுத்து எங்கள் பாப்பான்னு ஒரு படம் ரவிச்சந்திரன் வச்சு எடுத்தார். அதுக்கடுத்து ரகசிய போலீஸ் 115 68 வந்துச்சு ஜனவரியில். அடுத்தது அதே 70 ஆகஸ்ட் 29 தேடி வந்த மாப்பிள்ளை. கடைசியாக அவர் தொடங்கின படம் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். ஆனால் அவர் இறந்து போனார். அதுக்கப்புறம் மக்கள் திலகம் சோழீஸ்வர் கம்பெனிஸ்ங்கிற பேரில் அந்த படத்தை கண்டினியூ பண்ணி அவரே டைரக்ட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணார். படம் 50 நாள்லேயே கிட்டத்தட்ட 11 லட்ச ரூபா சென்னையில் வசூலாச்சு. ஆனால் அவர் முதலமைச்சர் ஆனதுனால கொஞ்சம் 1001 பாருங்களேன், 45 நாட்களில் கிட்டத்தட்ட எவ்வளோ ஷூட் பண்ணியிருக்காங்க. வெறும் 5 லட்ச ரூபா செலவிலே படத்தை முடிச்சுட்டாங்க. 100 நாள் நிறைய தேட்டரில் ஓடிச்சு. கிட்டத்தட்ட 6 தேட்டருக்கு மேலே 100 நாள். சாந்தியில் கர்ணன் 2,11,000 தான் மொத்த வசூல். மதுரை தங்கத்தில் 49 நாள் 1,51,000. ஆனால் 50 நாளில் 1,74,000 வசூலாச்சு. சென்னையில் ஓடி முடிய 8,69,000 1001. கோவை கர்நாடிக் அண்ட் சென்ட்ரலில் போட்டாங்க. 115 நாள் ஓடி 2,21,000. மொத்த தேட்டர் பாருங்கள், 6 தேட்டரில் 100 நாளைக்கு மேலே ஓடிச்சு. அவ்வளோ விவரம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த படம் மறுவெளியீடு, அதாவது நல்லா இது பண்ணி டிஜிட்டலைஸ் பண்ணி மறுவெளியீடு ஏகப்பட்ட தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணி படம் செம ஓட்டம். 100ஆம் நாள் அன்றைக்கி கூட்டத்தை பாருங்கள், ஆல்பர்ட்டில் அவ்வளோ கூட்டம். படம் 190 நாள் வரைக்கும் நூன் ஷோவில் ஓடிச்சு. ஒரு மகத்தான வெற்றி படம் 1001 வெற்றியை. ஏன்னா திரும்ப பல ஊர்களில் 6 மாதத்துக்கோட திரையிட்டுக்கிட்டே இருப்பாங்க 1001. ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கும். நாடோடி ஓரளவு பிளாக் அண்ட் ஒயிட்டில் பாடல்கள்லாம் அருமையான பாடல்கள். நாடோடி பாடல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அப்படி இருக்கும். ஆனால் படம் 50 நாள் நிறைய ஊரில் ஓடிச்சு. மெட்ராஸில் போட்ட தேட்டரில் 50 நாள் தாண்டி தான் ஓடிச்சு. 55 நாள் வரைக்கும் விளம்பரம் வந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரகசிய போலீஸ் 115 கலரில் எடுத்தாங்க. அது எம்ஜிஆர் குண்டடி படத்துக்கு முன்னாடி தொடங்கின படம். கடைசியாக அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு. ஜனவரி 11 பொங்கலை ஒட்டி ரிலீஸ் ஆச்சு. படம் 10 நாளில் வசூல் சாதனை பாருங்கள், 2,37,000 ரூபா 10 நாளில். 50 நாள் மெட்ராஸில் உள்ள 4 தேட்டரு, மொத்தத்தில் 30 தேட்டருக்கு மேலே 50 நாள் ஓடிச்சு. 100 நாள் திருச்சி ஜூபிட்டர், சேலம் ஓரியண்டல் 2 தேட்டரில் ஓடிச்சு 100 நாள். சென்னையில் பாருங்கள் 5 தேட்டரில் ரிலீஸ் ஆகி 9,23,000 ரூபா வசூலாக வந்துச்சு. அதுவும் டிஜிட்டலைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க சினிமாஸ்கோப்பில். அதுவும் நல்லா போச்சு. அடுத்தது தேடி வந்த மாப்பிள்ளை 1970 ஆகஸ்ட் 29 வந்துச்சு. தேடி வந்த மாப்பிள்ளை. இந்த படம் அடுத்தடுத்து படங்கள் வந்ததுனால இந்த படம் 100 நாள் ஓட முடியாமல் போயிட்டு. அடுத்து எங்கள் தங்கம் வந்துச்சு. தேடி வந்த மாப்பிள்ளை பாருங்கள், ரீரிலீஸ் நிறைய பண்ணுறாங்க. திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் எம்ஜிஆர் தான் டைரக்டர் பாருங்கள், டைரக்ட் பண்ணுறாரு எம்ஜிஆர். படத்தில் பாடல்கள் எல்லாம் அருமையாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நிதானமாக இன்னும் கொஞ்சம் டைம் கிடச்சிருந்தா எம்ஜிஆர் இந்த படத்தை ஒரு வெள்ளி விழா படமாக ஆக்கியிருப்பார். அவருடைய திறமை யாருக்கும் வராது, டைரக்ஷன் திறமை. ஆனால் அதுக்கான டைம் இல்லை. படம் பாருங்கள் எல்லா ஊர்லேயும் ரிலீஸ் ஆகும்போது உள்ள விளம்பரம். இது திருநெல்வேலியில் சென்ட்ரல் 6வது வார விளம்பரம், நார்மல் தங்கம் எல்லாம் சேர்ந்து படம் ஒரு பந்துலுவோட மகா சொல்லியிருக்கா. இது படம் எங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. சரி நேயர்களே, வணக்கம்.